அனுதினமும் ஆண்டவரோடு காலைதோறும் புதிய கிருபை. இந்த புது கிருபையில் இணைந்திருக்கிற அன்பு உறவுகள் உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. ஆண்டவருடைய சிறப்புகளில் மிக சிறப்பான ஒன்று, பகைஞர்களுக்கு முன்பதாக விருந்தை ஏற்படுத்துவது. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார் சங்கீதக்காரர். என் அன்புக்குரியவர்களே, விருந்து உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, திருச்சபையின் மத்தியிலே நடப்பது சிறப்பல்ல. நம்மை பகைக்கிறவர்கள், அற்பமாய் எண்ணுகிறவர்கள், ஊதாசீனப்படுத்துகிறவர்கள், ஏளனமாய் பார்க்கிறவர்கள், நம்மை விட்டு விலகி நிற்கிறவர்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்த்தி வைப்பாரே, அதற்கு நிகர் நம்முடைய தேவனுக்கு நிகர் தேவன் மட்டும்தான். பிரியமானவர்களே, ஆதலால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்கள் உங்களை விட பெரியவர்களை கண்டு, உங்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களை கண்டு, உங்களை மதியாதவர்களையும் உங்கள் குடும்பங்களை அவதூறாய் பேசுகிறவர்களையும் கண்டு எல்லளவும் நீங்கள் கலங்க வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்த சித்தமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் என் அன்புக்குரியவர்களே, இன்று முதல் நீங்கள் எதிர்பாருங்கள், யாரெல்லாம் உங்களை அற்பமாய் எண்ணி விலகி நின்றார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நிச்சயமாய் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். மகிமையின் பிதாவே, இந்த காலை வேளையில் வாஞ்சியோடு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும், யாரெல்லாம் வியாதி உள்ளவர்கள் என்று அற்பமாய் எண்ணினார்களோ, ஏழைகள் என்று விலகி நின்றார்களோ, அவர்களுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளை நேர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று உடைய வேலைக்காரனாக நான் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. எவர்களுக்கு முன்பதாகவும் உங்களை மேன்மைப்படுத்த தேவனால் ஆகும். மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென்.